திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரியான நிவேதானம், பிரசாதம், தானம், பொரி. நம்ம பொரி கடலை வாங்குவோம் இல்லையா? அதுல கடலை இல்லாமல் பொரி மட்டும். இந்த பொரிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கோ, இல்ல நான் சொல்ற நட்சத்திர நாள் அன்னைக்கோ நீங்க தானமா கொடுக்கும்போது, வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும். இந்த பொரிய எடுத்து போயிட்டு மத்தவங்களுக்கு நம்ம தானமா கொடுக்குறோம்னா, ஏதாவது ஃபங்ஷனா இருக்கணும். ஒண்ணு நியூ இயரா இருக்கணும், இல்ல விநாயகர் சதுர்த்தியா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல உங்களுடைய பேர் சொல்லி ஒரு 2 படி, 3 படி பொரி வாங்கி தரலாம். அப்படி இல்லாத நாட்களில் எப்படி பண்ணலாம்னா, பக்கத்துல இருக்கிற ஆறு, குளம், குட்டை இதில் மீனும், நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு நீங்க பொரிய தானமா கொடுக்குறப்போ, உங்களுடைய வாழ்க்கையில் நெறைய சக்சஸ் வரும். எந்தெந்த நட்சத்திர நாட்கள் அன்னைக்கு கொடுத்தா இந்த சக்சஸ் கிடைக்கும்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை அன்னைக்கு தரலாம். புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு தரலாம். ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர நாட்களில் நீங்க அந்த பொரிய தானமா கொடுக்கலாம். அத நீங்களும் சாப்பிடலாம், மத்தவங்களுக்கு தானமா தரலாம். நீர்வாழ் ஜீவன்களுக்கு நீங்க இந்த தானமா கொடுக்கும்போது, உங்களுக்கு வெற்றிகள் பல மடங்கு கைகூடும். வாழ்த்துக்கள்.